முறுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வெள்ளையாக அதே மாதிரி நல்ல முறுமுறுன்னு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நான் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக வரும். எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காது. இங்கே பாருங்கள், எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். ஹலோ ஹாய், வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான முறுக்கு தான் பார்க்க போகிறோம். நான் இது கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய டம்ளர். இதால் 4 டம்ளர் நம்ம ரைஸ் அளந்து எடுத்தோம்னா 1 கிலோ வரும். அதனால் நான் அது ஒரு 250 விட ஒரு 50 கிராம் சேர்த்து ஒரு 300 கிராம் இருக்குது பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதுவும் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு. அதில் செய்யும் பொழுது எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். இப்போது ஒரு பாத்திரத்தில் அந்த மாவை சேர்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை, ஒரு கிளாஸ்க்கு 1/4 கப்பு பொட்டுக்கடலை, அதை மிக்சியில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு சல்லடையில் வச்சு நம்ம சலிச்சிட்டு அந்த மாவை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் அரையாத பார்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுக்கிறதுக்காக தான். அதோட முறுக்கு செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஒரு வேளை தெரிக்கும், அப்படி இல்லைனா முறுக்கு உடஞ்சி வரும், அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ அரிசி மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் 2 மாவையும் ஒன்றா போட்டு சேர்த்து சலித்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவு நான் சீரகம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ சீரகம் இதில் சேர்த்தாச்சு. அடுத்து 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். நான் சால்டட் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன பட்டர் இருக்கோ அந்த பட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நான் உப்பு டைரெக்டாக சேர்க்கல. நான் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதில் தான் கலந்து சேர்க்க போகிறேன். இப்போ நான் எந்த கிளாஸால் மாவு அளந்தனோ அந்த கிளாஸால் தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்து உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா பட்டர்லேயும் உப்பு இருக்குன்றதுனால அதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த தண்ணியை தான் மாவில் போட்டு பிசைய போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ அந்த தண்ணியை எல்லா தண்ணியும் ஊற்றிட வேண்டாம். தேவைன்னா எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கிட்டத்தட்ட 1/4 தண்ணி இதுக்கு தேவைப்பட்டுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக தான் மீந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து கையில் உங்களுக்கு நீங்கள் பிகினர்ஸ்னால் கரண்டி வச்சே கிளறிக்கோங்க. ஏன்னா சுட சுட இருக்கும், கை நல்லா சுட்டுரும். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஒரேடியாக சேர்த்துற வேண்டாம். இப்போது இந்த பட்டர் எல்லாமே இந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகி மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நீங்கள் வேணும்னா ஓமம், எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வேரியேஷனுக்காக நான் இப்போ இன்றைக்கி சீரகம் மட்டும் போட்டு செஞ்சுக்கிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதே தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயத்தூள், உப்பெல்லாம் ஏன் நான் டைரெக்டாக மாவில் சேர்க்காமல் தண்ணியில் சேர்த்து செய்கிறேன்னா, பொதுவாக முறுக்கு செய்யும் பொழுது அது தெரிக்குன்றதுனால உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சுடு தண்ணியில் தான் அந்த பெருங்காயத்தை கரைச்சிப்பாங்க. அதே மாதிரி உப்பையும் அந்த தண்ணியில் கரைச்சிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் டைரெக்டாக தண்ணியிலே சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்து மாவு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெண்ணெய் எந்த இடத்துலையுமே நிற்கக்கூடாது. வெண்ணெய் எங்கேயாவது நின்றுச்சுன்னா எண்ணெயில் போடும்பொழுது அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ மாவு சூப்பராக நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்து வாணலில் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாகட்டும். உங்கள்கிட்ட என்ன அச்சு இருக்குதோ நீங்கள் அந்த அச்சில் மாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புழிஞ்சு ஒரு பிளேட்லேயோ இல்லை கப்போட பேக் சைடில் புழிஞ்சிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். இல்லை கரண்டி அகலமான கரண்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டாலும் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம முறுக்கை புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு அகலமான கரண்டியில் இந்த மாதிரி நம்ம முறுக்கை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டால் வசதியாக இருக்கும். இப்போ நான் புழிஞ்சிட்டேன். அடுத்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இது இண்டோலியம் வானல்ன்றதுனால நான் ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சிம்மில் வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் முறுக்கு உங்களுக்கு கருத்து போகாது, இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்காக நம்ம இதில் இண்டோலியம்ன்றதுனால அதில் ஆல்ரெடி ஹீட் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பராகவே வரும். எந்த ஒரு ஃபெயிலியருக்கு வாய்ப்பே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது, ஆனால் செம்ம டேஸ்டான ரெசிபி. இப்போ பாருங்கள், நான் 2 முறுக்கு போட்டு நல்லா வேக வச்சுட்டு இப்போ நல்லா அது வெந்துடுச்சு. ஸோ முறுக்கு நம்ம எண்ணெய் இல்லாமல் எடுத்துடலாம். இதே மாதிரி நான் அடுத்தடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்க போகிறேன்.
இதே மாதிரி பிளேட்லேயும் நம்ம புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அதே மாதிரி பிளேட்லேயும் புழிஞ்சிட்டு இதுவும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா முறுக்கையும் புழிஞ்சு எடுத்துகிட்டு வரேன். சுட சுட சூப்பராக நம்மளோட முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.